Hi friends, welcome to Cherryum Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா பேரிச்சம்பழமும் நட்ஸ் வச்சு ஒரு பர்ஃபி பார்க்க போறோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜார்ல பேரிச்சம்பழத்தை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2மா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஓகே, அரைச்சி எடுத்துட்டா தான் இது வந்து பர்ஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது கடையிலலாம் வாங்காமல் நம்ம வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பேனை வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள், போதும். ஸோ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. நெய் மெல்ட் ஆன பிறகு அடுப்பை வந்து ஃபுல் லோவில் வச்சுருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 15 பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பிஸ்தா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த பர்ஃபி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா அது கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால. ஓகே, இது வந்து கெட்டிமாக இருக்கிற போல தான் இருக்கும். நம்ம ஆனால் இதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த நட்ஸோடு மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுங்க அந்த பேரிச்சம்பழம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா நட்ஸுமே அதில் வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகும். இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யே ரொம்பவே போதுமானதுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதை. இப்போது நல்லா அது வந்து பைண்டான பிறகு நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நான் அடுப்பு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வந்துட்டு அந்த ஷேப்புக்கு அதை கொண்டு வந்துடலாம். நம்ம அது வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியில் வந்து நீங்கள் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேரிச்சம்பழத்தோடு நல்லா வந்து ஒட்டிக்கும் அது. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஷேப்புக்கு கரண்டிலே கொஞ்சம் கொண்டு வர பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கையில் அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி ஆகிட்டே வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு நெய்யெல்லாம் தடவவே வேண்டாம். நான் சும்மா ஜஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு கவர் தான் எடுத்துக்க போகிறேன் இப்போது. ஓகே, இந்த மாதிரி கவர் எடுத்துக்க போகிறேன். கவரில் வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு நெய் தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, நெய் தடவி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டேட்ஸ் பர்ஃபியை வந்துட்டு அதில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி விட்டுடணும். இதோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கவருங்க இருக்கும், ஸோ அதனால் நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் வைங்க. அப்படி நீங்கள் அந்த கீழே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 ஹவர் வைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் எடுத்துகிட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம பீசஸ் போட்டுடலாம். ஓகேங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஷாப்லேயே வாங்கவே வேண்டாங்க, வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் இதை. ஓகேங்க, நல்லா வந்துட்டு செட் ஆகிடுச்சு. அது நம்ம வந்துட்டு நல்லா ரவுண்டாக பீஸ் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, ஹெல்த்தியான சூப்பரான பேரிச்சம்பழம் பர்ஃபி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான பர்ஃபியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.